மீன் வச்சு நாம் இன்றைக்கி ஒரு சூப் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. நாம் எத்தனையோ ரெசிபிஸ் கேட்டிருப்போம், ஆனால் அந்த மீன் ரெசிபி நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியலை. இது என்னோட ஓன் க்ரியேஷன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மசாலாவை இடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். மல்லி இல்லை, அதனால பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் மல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொரகொரப்பாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இதை ஏன் நம்ம செய்கிறோம், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே எல்லார் வீட்லேயும் தனித்தனியாக பொடி அரைச்சி வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யலை, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ 5லேருந்து 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்து ரெண்டையும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே குக்கர்லேயே சூப் வச்சுருவோம். அப்போ தான் ரொம்ப அந்த கஷாயம்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு சூப்புக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப முக்கியம், இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த சூப்போட எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஒரு பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ டைம் வந்து நம்ம சூப் செய்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதோட டேஸ்ட் வந்து நல்லா வரும். அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பேஜில் இதே மாதிரி நிறைய எம்மியான ரெசிபிஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை இலையை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு கொடுக்கும். அண்ட் கருவேப்பிலை பேசிக்காகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை சூப் போட்டு குடிக்கல, அதோட கஷாயம் நல்லாவே இறங்கும். இப்போ நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை எந்த அளவுக்கு குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம சூப் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீனை நல்லா தயிரில் வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மீன் வந்து முள் இல்லாத மீன் எடுத்திங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி, மிளகு அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு பொடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா எல்லா கூடையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து அடுப்பை சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு 2 டம்ளர், நல்ல பெரிய சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி தாராளமாக 4 பேர் சூப் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொத்தமல்லி, புதினா இலைகளை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக இது வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஓமவல்லி இலைகளை வெயில் காய்ச்சலாக காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அது இல்லைனாலுமே சூப் ரொம்பவே நல்லா வந்திருக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒரு நல்லா பெரட்டி விட்டுட்டு குக்கரில் கேஸ்கட் மாட்டிட்டு 3 விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா கமகமான காரமான மீன் சூப் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு யார் செஞ்சு தரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம ராஜமாதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ செக்ஷனில் போட்டிருக்கிற எல்லா எம்மி ரெசிபிஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.